அத்தியாயம் 41. நான் நம்பவில்லை, எனக்கு அடுத்தது என்ன? நீங்கள் கடவுளுக்கு எதிராக உங்கள் இதயத்தைக் கடினப்படுத்தி, அவர் உங்களை நேசிக்கிறார் என்று நம்பவில்லை என்றால், உங்கள் பாவங்களுக்காக இறக்க அவர் இயேசுவை அனுப்பினார் என்று நீங்கள் நம்பவில்லை என்றால், உங்களுக்கு நல்லது எதுவும் காத்திருக்காது. இதில் சர்க்கரைப் பூச்சி இல்லை. நீங்கள் இயேசுவை சந்திப்பீர்கள், ஆனால் அவர் உங்கள் இரட்சகராக இருப்பார். உங்கள் இலக்கு சொர்க்கம் அல்ல, நரகம், பொல்லாத விழுந்த தேவதைகளுக்காக கடவுள் உருவாக்கிய நெருப்பு எரி. இது ஹாலிவுட் செய்யும் பார்ட்டியிடம் அல்ல. உங்கள் இதயம் கடினமாக இருப்பதால் உங்களுக்காக நீங்கள் கோபத்தை சேமித்து வைக்கிறீர்கள் என்பதை இந்த வசனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. உங்கள் கடினத்தன்மை மற்றும் மனந்திரும்பாத இதயத்தின்படி கடவுளின் கோபத்தின் நாளில் நீங்கள் கோபத்தை உங்களுக்காக பொக்கிஷமாக வைத்துக் கொள்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் கிரியைகளுக்குத் தக்கபடி திருப்பிக் கொடுப்பவர். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தால் தீமை செய்யும் மனிதனின் ஒவ்வொரு ஆன்மாவின் மீதும் கோபமும் அடக்குமுறையும் வேதனையும் ஏற்படும். ரோமர்கள் 2:5-6, 8-9. எப்போதும் பயப்படுகிற மனிதன் பாக்கியவான், ஆனால் தன் இதயத்தைக் கடினப்படுத்துகிறவன் சிக்கலில் விழுவான். பழமொழிகள் 28:14. குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஆனால் குமாரனுக்குக் கீழ்ப்படியாதவன் ஜீவனைக் காணமாட்டான். ஆனால் தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கிறது. ஜான் 3:36. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடவுளிடம் ஒப்படைக்க வேண்டும். உங்கள் பாதுகாப்பிற்கு யாரும் வரமாட்டார்கள். அதற்கு பதிலாக சாத்தானாகிய உங்களுக்கு எதிராக மிக மோசமான குற்றஞ்சாட்டுபவர்கள் இருப்பார்கள். இரவும் பகலும் கடவுளுக்கு முன்பாக அவர் உங்களை குற்றம் சாட்டினார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இயேசுவின் புத்தகமான வாழ்க்கை புத்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படாது, ஏனென்றால் நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைக்கவில்லை. இந்த வசனங்களில் கடவுள் உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் நீதிபதி. உயிரோடிருப்பவர்களையும் இறந்தவர்களையும் நியாயந்தீர்க்க ஆயத்தமாயிருக்கிறவரிடம் கணக்குக் கொடுப்பார்கள். முதல் பேதுரு 4:5. இறந்தவர்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் சிம்மாசனத்தின் முன் நிற்பதைக் கண்டேன். அவர்கள் புத்தகங்களைத் திறந்தார்கள். மற்றொரு புத்தகம் திறக்கப்பட்டது. இது வாழ்க்கை புத்தகம். புத்தகங்களில் எழுதப்பட்டவற்றிலிருந்து இறந்தவர்கள் தங்கள் படைப்புகளின்படி நியாயந்தீர்க்கப்பட்டனர். கடல் தன்னுள் இருந்த இறந்தவர்களைக் கொடுத்தது. மரணமும் பாதாளமும் தங்களுக்குள் இருந்த மரித்தோரை ஒப்புக்கொடுத்தன. ஒவ்வொருவரும் அவரவர் கிரியைகளின்படி நியாயந்தீர்க்கப்பட்டார்கள். மரணமும் பாதாளமும் நெருப்புக் கடலில் வீசப்பட்டன. இது இரண்டாவது மரணம், நெருப்பு ஏரி. ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒருவன் காணப்படாவிட்டால் அவன் அக்கினிக் கடலில் தள்ளப்படுவான். வெளிப்படுத்தல் 20:12-15. பூமியில் உபத்திரவ காலத்தில் தப்பிப் பிழைக்கும் அதிர்ஷ்டசாலிகளில் நீங்களும் ஒருவராக இருந்தால் என்ன செய்வது? இது நேரம் வழங்கப்பட்டதாக கணக்கிடப்படுகிறதா? இப்போது நீங்கள் சுதந்திரமாகச் செல்ல முடியுமா? இல்லை. மன்னிக்கப்படாத ஒரு பாவியாக நீங்கள் உபத்திரவத்திலிருந்து தப்பித்தாலும் உங்கள் விதி இன்னும் நரகம்தான். இயேசு தனது இரண்டாவது வருகையில் திரும்பி வரும்போது அவர் செய்யும் காரியங்களில் ஒன்று அவிசுவாசிகள் அனைவரையும் அக்கினிக் கடலில் போடுவதாக பைபிள் சொல்கிறது. இந்த வேதம் மனித குமாரனாகிய இயேசுவின் இரண்டாம் வருகையைக் காட்டுகிறது. விசுவாசிகளான ஆடுகளையும் அவ்விசுவாசிகளான வெள்ளாடுகளையும் பிரிக்கிறார். எல்லா ஆடுகளும் நெருப்பு ஏரியில் போடப்படுகின்றன. ஆனால் மானிட மகன் தம்முடைய மகிமையோடும் அவரோடு எல்லா பரிசுத்த தூதர்களும் வரும்போது அவர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அவருக்கு முன்பாக எல்லா ஜாதிகளும் ஒன்று சேர்வார்கள். மேய்ப்பன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளிலிருந்து பிரிப்பது போல அவர் அவர்களை ஒருவரிடமிருந்து பிரிப்பார். செம்மறியாடுகளை வலது புறத்திலும் வெள்ளாடுகளை இடப்புறத்திலும் நிறுத்துவார். பின்பு அவர் இடதுபுறத்தில் இருப்பவர்களையும் நோக்கி,
சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் நித்திய அக்கினிக்குள் போங்கள். மத்தேயு 25 31 முதல் 33 41 வரை. இந்த வசனங்கள் இயேசு சொன்ன உவமை ஒழுக்கம் கொண்ட கதை. அந்தக் கதையின் அர்த்தத்தை அவர் தனது சீடர்களுக்கு விளக்கினார். தீயவனான சாத்தானின் பிள்ளைகள் ஒன்று திரட்டப்பட்டு நெருப்பால் எரிக்கப்படுகிறார்கள். மனித குமாரனாகிய இயேசுவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் இயல்பாகவே நீங்கள் சாத்தானின் குழந்தை. இயேசு தனது இரண்டாவது வருகையில் பூமியை அறுவடை செய்யும்போது என்ன நடக்கிறது என்பதை இந்த உவமை சித்தரிக்கிறது. அவர் அவர்களுக்கு முன்பாக மற்றொரு உவமையைச் சொன்னார். பரலோக ராஜ்யம் ஒரு மனிதனைப் போன்றது. அவருடைய வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். ஆனால் மக்கள் தூங்கும்போது அவருடைய எதிரி வந்து கோதுமையின் நடுவில் கருவேப்பிலைகளை விதைத்துவிட்டு போய்விட்டார். ஆனால் கத்தி முளைத்து தானியத்தை விளைவித்ததும் கருஞ்சிவப்பு களைகளும் தோன்றின. அறுவடை வரை இரண்டும் ஒன்றாக வளரட்டும். அறுவடை காலத்தில் நான் அறுவடை செய்பவர்களிடம் முதலில் கரும்பு களைகளை சேகரித்து அவற்றை எரிக்க மூட்டைகளில் கட்டுங்கள். ஆனால் கோதுமையை என் களஞ்சியத்தில் சேகரிக்கவும். பின்பு இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் போனார். அவருடைய சீடர்கள் அவரிடம் வந்து, வயலின் களைகளைப் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கும் என்றார்கள். அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், வயல் உலகம், நல்ல விதைகள் ராஜ்யத்தின் பிள்ளைகள், கரும்புள்ளிகள் தீயவனுடைய பிள்ளைகள். அவற்றை விதைத்த எதிரி பிசாசு. அறுவடை என்பது யுகத்தின் முடிவு. அறுவடை செய்பவர்கள் தேவதூதர்கள். எனவே கரும்பு களைகள் சேகரிக்கப்பட்டு தீயில் எரிக்கப்படுகின்றன. இந்த யுகத்தின் முடிவில் அது இருக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்திலிருந்து இடறல் உண்டாக்கும் எல்லாவற்றையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினிச் சூளையில் போடுவார்கள். அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். மத்தேயு 13 24 முதல் 26, 30, 36 முதல் 42 வரை. இன்னல்களின் நிகழ்வுகளில் இருந்து தப்பிப்பது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. நித்தியத்தை நரகத்தில் கழிப்பதன் மூலம் உங்கள் விடாமுயற்சி வீணாகிவிடாதீர்கள். ஒரு சிறந்த தேர்வு செய்யுங்கள். கடவுளின் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களில் சொல்வது போல், இன்று கலகத்தில் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அதற்கு பதிலாக கடவுளின் அழைப்புக்கு பதிலளிக்கவும். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், உங்கள் பிதாக்கள் என்னைச் சோதித்து பார்த்த வனாந்தரத்தில் நடந்த சோதனையின் நாளிலே கலகம் செய்தது போல உங்கள் இருதயங்களைக் கடினப்படுத்தாதீர்கள். 40 வருடங்களாக என் செயல்கள். ஆகையால் அந்தச் சந்ததியின்மேல் நான் அதிருப்தியடைந்து, அவர்கள் எப்பொழுதும் தங்கள் இருதயத்தில் தவறிழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என் வழிகளை அறியவில்லை என்றேன். நான் என் கோபத்தில் சத்தியம் செய்தபடி அவர்கள் என் ஓய்வில் நுழையமாட்டார்கள். சகோதரர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிப் போவதில் ஒருவேளை உங்களில் எவருக்கும் நம்பிக்கையற்ற பொல்லாத இருதயம் இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆனால் உங்களில் எவரும் பாவத்தின் வஞ்சகத்தால் கடினப்படாதபடிக்கு இன்று என்று அழைக்கப்படும் வரை நாளுக்கு நாள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஏனென்றால் நம் நம்பிக்கையின் தொடக்கத்தை இறுதி வரை உறுதியாகப் பற்றிக் கொண்டால் நாம் கிறிஸ்துவின் பங்காளிகளாகிவிட்டோம். எபிரேயர் 3:7 முதல் 14. இந்த வேதாகமத்தில் கடவுளால் நமக்கு முன் ஒரு தேர்வு இருப்பதை கற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் இடையே ஒரு தேர்வு. உங்கள் பாவங்களிலிருந்து உங்களைக் காப்பாற்ற அவர் செய்ததை ஏற்று இயேசு உங்களை நேசிக்கட்டும். வாழ்க்கையைத் தேர்ந்தெடுங்கள்.
இதோ இன்று வாழ்வையும் செழுமையையும் மரணத்தையும் தீமையையும் உங்கள் முன்வைத்துள்ளேன். நீ வாழவும் பெருகவும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூரவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்குக் கட்டளையிடுகிறேன். ஆனால் உங்கள் இதயம் விலகி நீங்கள் கேட்காமல் இழுக்கப்பட்டு மற்ற தெய்வங்களை வணங்கி அவர்களுக்கு சேவை செய்தால் நீங்கள் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்கள் நாட்களை நீடிக்க மாட்டீர்கள். வாழ்வையும் சாவையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் என்பதற்கு இன்று வானத்தையும் பூமியையும் சாட்சியாக அழைக்கிறேன். ஆதலால் நீங்கள் வாழும்படி வாழ்க்கையைத் தேர்ந்தெடுங்கள். உபாகமம் 30:15 முதல் 19 வரை.